ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஓகே, ஃபஸ்ட் ரியாக்ஷன் டீகம்போசிஷன். ஹைட்ரஜன் பெராக்சைடு இஸ் டீகம்போஸ் டு கிவ் வாட்டர் அண்ட் ஆக்சிஜன். ஹைட்ரஜன் பெராக்சைடை நம்ம டீகம்போஸ் பண்ணோம் அப்படின்னா ஹைட்ரஜன் பெராக்சைடில் உள்ள ஆக்சிஜன் வந்து ஆக்சிடேஷன் நடக்கும். தென் அதில் உள்ள ஹைட்ரஜன் வந்து ரெடியூஸ் ஆகி நம்மளுக்கு என்னவா மாறும் அப்படின்னா வாட்டர் மாலிகுலாக கன்வெர்ட் ஆகும். அப்படி ஆக்சிடேஷன் நடக்கும்போது ஆக்சிஜன் வந்து -1 சார்ஜ்லேருந்து 0வாக நம்ம கன்வெர்ட் ஆகுது. தென் ஹைட்ரஜன் வந்து -1லேருந்து -2வாக வாட்டர் மாலிகுலில் கன்வெர்ட் ஆகுது. அதனால தான் நம்ம அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன். அப்போ இங்கே வந்து சேம் மாலிகுல் தான் எதில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா ஆக்சிடேஷன்லேயும் இன்வால்வ் ஆகுது, ரிடக்ஷன்லேயும் இன்வால்வ் ஆகுது. அப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடில் ஆக்சிஜன் வந்து ஆக்சிஜனேஷன் நடந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிஜன் -1 சார்ஜ்லேருந்து 0வாக மாறுது. தென் அதே ஆக்சிஜன் வாட்டர் மாலிகுலில் என்னவாக மாறும் அப்படின்னா -1 ஸ்டேட்லேருந்து -2 ஸ்டேட்டாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ இந்த ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன் வந்து சிமிலராக நடந்து நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா டீகம்போசிஷன் ரியாக்ஷன் நடக்குது. தென் அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி. ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாகவும் ஆக்ட் பண்ணும், தென் ரெடியூசிங் ஏஜெண்ட்டாகவும் ஆக்ட் பண்ணும். எப்படி அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன் அசிடிக் மீடியம். அசிடிக் மீடியத்தில் வந்து அசிடிக் மீடியம் அப்படின்னாலே நம்ம என்ன இருக்கும், H+ அயான் இருக்கும். அசிடிக் மீடியத்தில் அது என்ன பண்ணோம் அப்படின்னா H+ அயானோடைய ப்ரெசன்ஸில் எலக்ட்ரானை 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணி என்னவா மாறுது அப்படின்னா வாட்டர் மாலிகுலாக கன்வெர்ட் ஆகுது. இன் பேசிக் மீடியம் இது வந்து 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணி OH- அயானாக கன்வெர்ட் ஆகுது. ஓகே, அப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு ப்ளஸ் H+ gives water molecule, then hydrogen peroxide plus 2 electron gives OH-. பேசிக் மீடியத்தில் வந்து ஹைட்ராக்சில் அயானை ப்ரொடியூஸ் பண்ணும், அசிடிக் மீடியத்தில் வாட்டர் மாலிகுலை ப்ரொடியூஸ் பண்ணும். இது எதெல்லாம் ஆக்சிடைஸ் பண்ண யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இட் ஆக்சிடைஸ் த லெட் சல்ஃபைட். இங்கே பாருங்கள், ஹைட்ரஜன் பெராக்சைடு எப்படிலாம் பிரேக் ஆகும், வாட்டர் மாலிகுலாகவும் ஆக்சிஜனாகவும் பிரேக் ஆகுது. தென் லெட் சல்ஃபேட் கூட ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகி என்னவா மாறும் அப்படின்னா லெட் சல்ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும், SO4ஆக என்ன செய்யும், கன்வெர்ட் ஆகும். S இஸ் கன்வெர்டட் இன்டு SO4. அதான் இங்கே நம்ம அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ லெட் சல்ஃபைட் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், லெட் சல்ஃபேட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். தென் அடுத்த ரியாக்ஷன் வந்து சோடியம் சல்ஃபைட்டை சல்ஃபேட்டாக மாற்றுறது. அப்போ இங்கேயும் அதே மாதிரி தான் ஹைட்ரஜன் பெராக்சைடு பிரேக் ஆகி நம்மளுக்கு என்னவா மாறும், வாட்டர் அண்ட் ஆக்சிஜன். தென் சோடியம் சல்ஃபேட் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் சோடியம் சல்ஃபேட். அந்த ரியாக்ஷன் அப்படியே ஆட் பண்ணி கீழே எழுதியிருக்காங்க. ஓகே, தென் அடுத்து வந்து அர்ஜினைட்டை வந்து அர்ஜினேட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ASO3 அப்படின்னா அர்ஜினைட், ASO4 அப்படின்னா அர்ஜினேட். எல்லாம் சிமிலர் ரியாக்ஷன்ஸ். ஓகே, அதே மாதிரி நைட்ரைடு NO2வை என்னவா மாற்றுது, NO3யாக கன்வெர்ட் பண்ணுது. அதே மாதிரி பொட்டாசியம் அயோடைடு KIயை வந்து KOHஆக கன்வெர்ட் பண்ணுது. அயோடைடு I2வாக என்ன ஆகுது, கன்வெர்ட் பண்ணுது. அப்போ பொட்டாசியம் அயோடைடை அயோடைடாக மாற்றுறதுக்கு எது யூஸ் ஆகுது, அயோடினாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் ஆகுது. அப்போ இந்த பொட்டாசியம் இஸ் ரியாக்ட் வித் வாட்டர் மாலிகுல் டு ஃபார்ம் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. அதே மாதிரி ஃபெரஸ் சல்ஃபேட், FeSO4-ஐ ஃபெர்ரிக் சல்ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணுது. அப்போ Fe2SO4 த்ரைஸ். அப்போ இங்கே வந்து அயனுடைய ஸ்டேட் வந்து +3. வந்து FeSO4ல் அயனுடைய ஸ்டேட் வந்து +2. அப்போ +2வாக இருக்கிற அயன் சல்ஃபேட்டை +3 அயன் சல்ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணுது. அதனால தான் இது நம்ம என்ன சொல்கிறோம், ஃபெர்ரிக் சல்ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம். தென் அடுத்து வந்து பொட்டாசியம் ஃபெர்ரோசைனைடு. பொட்டாசியம் ஃபெர்ரோசைனைடு அதே மாதிரி தான் அயன் சல்ஃபேட்டை எப்படி ஃபெர்ரஸ் சல்ஃபேட்டை ஃபெர்ரிக்காக மாற்றுனுச்சோ அதே மாதிரி பொட்டாசியம் ஃபெர்ரோசைனைடை என்னவா மாற்றும், ஃபெர்ரிக் சைனைடாக மாற்றும். அப்போ இங்கே வந்து K4FeCN6ஆக இருக்கும்போது அயனுடைய ஸ்டேட் வந்து +2. தென் K3FeCN6ஆக இருக்கும்போது அயனுடைய ஸ்டேட் +3. ஓகே, அப்போ இங்கே என்னவா மாற்றிருக்கு, ஃபெர்ரோசைனைடை ஃபெர்ரிக் சைனைடாக கன்வெர்ட் பண்ணுது. அதே மாதிரி அடுத்து வந்து குரோமியம் ஹைட்ராக்சைடு. குரோமியம் ஹைட்ராக்சைடை என்னவா மாற்றும் அப்படின்னா
சோடியம் குரோமேட்டாக நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. அப்போ குரோமியம் ஹைட்ராக்சைடு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் வித் ஆக்சிஜன். ஆக்சிஜன் எங்கேருந்து கிடச்சிருக்கு? ஹைட்ரஜன் பெராக்சைடு நம்ம டீகம்போஸ் பண்ணும்போது கிடச்ச ஆக்சிஜன். ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி என்னவா மாறும்? சோடியம் குரோமேட்டாக கன்வெர்ட் ஆகும். குரோமியம் ஹைட்ராக்சைடும் சோடியம் ஹைட்ராக்சைடும் ரியாக்ட் பண்ணி குரோமியம் அண்ட் சோடியம் டு ஃபார்ம் சோடியம் குரோமேட் CrO4 with the removal of excess water molecule. சரியா? தென் அடுத்து இன் பேசிக் மீடியம் அது வந்து என்ன பண்ணும்? OH மைனஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? பேசிக் மீடியத்தில் எழுதும்போது நம்ம வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். NaOHன்னு எழுதாமல் OH மைனஸ் அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம்னு இங்கே எழுதியிருக்காங்க. ஓகே, சோடியம் Na2CrO4க்கு பதிலாக Na2க்கு பதிலாக முன்னாடி என்ன போடணும்? 2 மைனஸ் CrO4 2 மைனஸ் அப்படி சிம்பிள் எழுதணும். இது வந்து அயானிக் ஃபார்ம்னு எழுதியிருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், ஹைட்ரஜன் சல்ஃபைடு டு சல்ஃபர். ஹைட்ரஜன் சல்ஃபைடிலேருந்து சல்ஃபராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எது யூஸ் ஆகுது? ஹைட்ரஜன் பெராக்சைடு. அப்போ ஹைட்ரஜன் சல்ஃபைடு ரியாக்ட் வித் ஆக்சிஜன். ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது ஹைட்ரஜன் இஸ் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் வாட்டர் மாலிகூல் வித் ரிமூவல் ஆஃப் சல்ஃபர். ஓகே, தென் கலர்டு மெட்டீரியல் வந்து நம்ம ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட நம்ம ட்ரீட் பண்ணும்போது அது என்னவா மாறும்? கலர்லெஸ்ஸாக மாறும். எப்படி அப்படின்னா கலர்டு மெட்டீரியல் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி கலர்லெஸ்ஸாக மாறுது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ளீச்சிங் ஏஜெண்ட். அதனால தான் ஹைட்ரஜன் பெராக்சைடு ப்ளீச்சிங் ஏஜெண்ட்டாக யூஸ் ஆகும். ஓகே, தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் அசிடிக் மீடியத்தில் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து எலக்ட்ரோலிசிஸ் நடந்து என்னெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா H+O2 அண்ட் 2 எலக்ட்ரான். பேசிக் மீடியத்தில் வந்து OH மைனஸோடு ரியாக்ட் பண்ணும்போது வாட்டர் மாலிகுல் O2 அண்ட் எலக்ட்ரானை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து சில்வர் ஆக்சைடை சில்வராக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. சில்வர் ஆக்சைடு எப்படி ரெடியூஸ் ஆகும் அப்படின்னா Ag ப்ளஸ் ஆக்சிஜனாக ரெடியூஸ் ஆகும். அப்போது ஹைட்ரஜன் பெராக்சைடு அங்கே ரிமூவ் ஆகிற ஆக்சிஜனை அப்சார்ப் பண்ணிவிட்டு என்னவா மாறிடும்? வாட்டர் மாலிகுலாகவும் ஆக்சிஜனாகவும் மாறிடும். தென் இது வந்து ஓசோனை வந்து ஆக்சிஜனை என்ன பண்ணுது? ரெடியூஸ் பண்ணுது. அப்போ O3 இஸ் கன்வெர்டட் இன்டு O2 ப்ளஸ் ஆக்சிஜன். தென் இந்த ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட ரியாக்ட் ஆகி என்னவா மாறிடும்? வாட்டர் மாலிகுலாகவும் ஆக்சிஜனாகவும் மாறிடும். அதே மாதிரி குளோரினை என்னவா ரெடியூஸ் பண்ணுது? ஹைட்ரஜன் குளோரைடாக ரெடியூஸ் பண்ணுது. அப்போ குளோரின் இஸ் ரியாக்ட் வித் வாட்டர் மாலிகுல் டு ப்ரொடியூஸ் HCl ப்ளஸ் ஆக்சிஜன். திஸ் ஆக்சிஜன் இஸ் கம்பைன்ட் வித் ஹைட்ரஜன் பெராக்சைடு டு ஃபார்ம் வாட்டர் மாலிகுல் அண்ட் O2. ஓகே, தென் அடுத்த ரியாக்ஷன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொல்யூஷன். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொல்யூஷனை டீகலரைஸ் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறாங்க? ஹைட்ரஜன் பெராக்சைடை வந்து யூஸ் பண்ணுறாங்க. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஃபஸ்ட்டு வந்து சல்ஃபியூரிக் ஆசிடோடு ரியாக்ட் பண்ணும்போது பொட்டாசியம் சல்ஃபேட் மேங்கனீஸ் சல்ஃபேட்டாக பிரேக் ஆகும். தென் இங்கே ரிமூவ் ஆகிற ஆக்சிஜன் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணி என்னவா மாறிடும்? வாட்டர் மாலிகுல் அண்ட் ஆக்சிஜனாக கன்வெர்ட் ஆகும். இதை தான் நம்ம டீகலரைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தென் மேங்கனீஸ் ஆக்சைடை வந்து ரிடக்ஷன் மேங்கனீஸ் சல்ஃபேட்டாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. மேங்கனீஸ் ஆக்சைடு ரியாக்ட் வித் ஹைட்ரஜன் சல்ஃபேட் டு ஃபார்ம் மேங்கனீஸ் சல்ஃபேட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். தென் ஹைட்ரஜன் பெராக்சைடு ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் H2O அண்ட் O2. ஓகே, தென் அடுத்து வந்து பொட்டாசியம் ஃபெர்ரோசைனைடாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நம்ம அங்கே வந்து எப்படி ஃபெர்ரிசைனைடாக கன்வெர்ட் பண்ணமோ அதே மாதிரி இங்கே வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். ஃபெர்ரிசைனைட் K3FeCN6 இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அல்கலி மீடியத்தில் தான் இந்த ரிடக்ஷன் வந்து நடக்கும். KOH இது என்னவா மாறுது? K4FeCN6 இங்கே ரிமூவ் ஆகிற ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணி என்னவாக தான் மாறும்? வாட்டர் மாலிகுல் அண்ட் ஆக்சிஜனாக கன்வெர்ட் ஆகும். தென் அடுத்த ரியாக்ஷன் என்ன அப்படின்னா லெட் ஆக்சைடை லெட் மோனோ ஆக்சைடாக ரெடியூஸ் பண்ணுது. அப்போ O2வை ஓவாக என்ன பண்ணுது? ரெடியூஸ் பண்ணுது. அப்போ ரிமூவ் ஆகுறது என்னதெல்லாம்? லெட் ஆக்சைடு வந்து லெட் மோனோ ஆக்சைடாகவும் ஹைட்ரஜன் பெராக்சைடு என்னவா பிரேக் ஆகும்? H2O அண்ட் O2. தென் இது வந்து ஹைப்போக்ளோரைடு அண்ட் ஹைப்போப்ரோமைடை வந்து அதோடைய கரஸ்பாண்டிங் ஹேலைட்ஸாக கன்வெர்ட் ஆக யூஸ் ஆகுது.
NaClO அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சோடியம் ஹைப்போக்ளோரைடு. அந்த சோடியம் ஹைப்போக்ளோரைடு ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட ட்ரீட் ஆகும்போது என்னவா மாறும் அப்படின்னா சோடியம் குளோரைடாகவும் வாட்டர் மாலிகுல் அண்ட் ஆக்சிஜனாகவும் கன்வெர்ட் ஆகும். தென் சோடியம் ஹைப்போப்ரோமைடு ரியாக்ட் வித் ஹைட்ரஜன் பெராக்சைடு டு ஃபார்ம் சோடியம் புரோமைடு வாட்டர் மாலிகுல் அண்ட் O2. ஓகே, எல்லாத்துலேயுமே ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து என்னவாக தான் பிரேக் ஆகும் அப்படின்னா வாட்டர் மாலிகுல் அண்ட் ஆக்சிஜனாக தான் நம்ம பிரேக் ஆகும். தென் சோடியம் குளோரைடு சோடியம் ஹைப்போக்ளோரைடு என்னவா மாறுது சோடியம் குளோரைடாக மாறுது. சோடியம் ஹைப்போப்ரோமைடு என்னவா மாறுது சோடியம் புரோமைடாக மாறுது. ஓகே, தென் அடுத்த ரியாக்ஷன் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் பேரியம் ஹைட்ராக்சைடு கூட ட்ரீட் பண்ணும்போது அதோடைய ஆக்சைடாக என்ன பண்ண போகுது பிரேக் ஆக போகுது. அதுக்கு தான் மேலே வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு பிரேக் ஆகும்போது எப்படி பிரேக் ஆகும் அப்படின்னா H+ அண்ட் HO2- ஹைட்ரஜன் பெரோ ஆக்சைடு அயான். தென் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு அயான் எப்படி பிரேக் ஆகும் அப்படின்னா H+ ஆகும் பெராக்சைடு அயானாகவும் பிரேக் ஆகும். O2 அப்படிங்கிறது என்னது பெராக்சைடு. அப்போ NaOH நம்ம ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட ட்ரீட் பண்ணும்போது அது என்னவாக தான் மாறுது அதோடைய கரஸ்பாண்டிங் பெராக்சைட்ஸாக கன்வெர்ட் ஆகும். அப்போ Na2O2 வித் த ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகுல். அதே மாதிரி சோடியம் கார்பனேட்டும் அதோடைய கரஸ்பாண்டிங் பெராக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. Na2O2 + H2O + CO கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு எதுக்காண்டி எலிமினேட் ஆகுது அப்படின்னா அங்கே நம்ம என்ன எடுத்திருக்கோம் சோடியம் கார்பனேட் எடுத்திருக்கோம். அதனால தான் என்ன எலிமினேட் ஆகுது கார்பன் டை ஆக்சைடு வந்து எலிமினேட் ஆகுது. தென் அடுத்து வந்து பேரியம் ஹைட்ராக்சைடு. பேரியம் ஹைட்ராக்சைடு அதே மாதிரி பேரியம் ஃபெரோ ஆக்சைடாக என்ன செய்யும் கன்வெர்ட் ஆகும் வித் ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகுல். ஓகே, தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபார்மேஷன் ஆஃப் அடிஷன் காம்பவுண்ட். இப்போ நம்ம ஜஸ்ட்டு போராக்ஸ் சொல்யூஷன் எப்படி ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்னா போரேட் சோடியம் போரேட் கூட வாட்டர் மாலிகுல் அண்டு நம்மளுடைய ஹைட்ரஜன் பெராக்சைடு இது ரெண்டும் கம்பைன் ஆகும்போது கிடைக்கிறதா நம்மளுக்கு என்னது போராக்ஸ் சொல்யூஷன். அமோனியம் சல்ஃபேட் எப்படி ஃபார்ம் ஆகுது அமோனியம் சல்ஃபேட் சால்ட்டு கூட நம்ம என்ன பண்ணுறோம் ஹைட்ரஜன் பெராக்சைடை ட்ரீட் பண்ணும்போது அமோனியம் சல்ஃபேட் என்ன செய்யும் ஃபார்ம் ஆகும். அது வந்து எப்படி அது வந்து ரெண்டும் நம்ம ரியாக்ட் ஆகும்போது சம்டைம் என்னது ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா யூரியாவை ப்ரொடியூஸ் பண்ணுது. யூரியாவுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா NH2CO NH2. ஓகே, அப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட ட்ரீட் பண்ணும்போது சம்டைம் அமோனியம் சல்ஃபேட் என்னவா கன்வெர்ட் ஆகுது அமோனியம் சல்ஃபேட் கன்வெர்ட் ஆகாது. அதுக்கு பதிலாக என்ன ஃபார்ம் அமோனியம் சல்ஃபேட் கம்பைன்ட் வித் ஹைட்ரஜன் பெராக்சைடு டு ஃபார்ம் அடிஷன் காம்பவுண்ட். அதே மாதிரி யூரியா இஸ் கம்பைன்ட் வித் ஹைட்ரஜன் பெராக்சைடு டு ஃபார்ம் யூரியா ஹைட்ரஜன் பெராக்சைடு காம்பவுண்ட். ஓகே, தென் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா இதை வந்து நம்ம ப்ளீச்சிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். உல் சில்க் அது எல்லாத்தையுமே நம்ம ப்ளீச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பாக்டீரியாவை டிஸ்ட்ராய் பண்ணுறனால நம்ம இதை எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆன்டிசெப்டிக்காக யூஸ் பண்ணலாம். தென் ஜெர்மிசைடாக இதை நம்ம யூஸ் பண்ணலாம். தென் இது வந்து லெட் சல்ஃபேட்டை ஆக்சிடைஸ் பண்ணுறனால லெட் பெயிண்டிங்கில் வந்து இதை வந்து கன்ஃபார்மாக என்ன பண்ணுறாங்க ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இது வந்து ஒரு ப்ரொப்பலண்ட்டாக யூஸ் ஆகுது. ப்ரொப்பலண்ட் அப்படின்னா எரிபொருள் அப்படின்னு அர்த்தம். நம்ம மரைன்னா என்னது கடலுக்கு அடியில் உள்ள நம்ம ஏதாவது ஒரு எந்திரங்கள் பயன்படுத்துகிறோம்ல அந்த எந்திரங்களில் ராக்கெட்ஸில் தென் டார்பிடோஸ் அப்படிங்கிறதும் நம்ம கடலுக்கு அடியில் பயன்படுத்துகிற ஒரு விதமான ஒரு எந்திரம் தான். சரியா, இந்த எந்திரத்துலலாம் நம்ம எரிபொருளாக நம்ம எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹைட்ரஜன் பெராக்சைடை யூஸ் பண்ணலாம். தென் இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் அஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இன் லெபார்ட்ரி. இதை வந்து நம்ம லெபார்ட்ரியில் வந்து ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, தீஸ் ஆர் த யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு. தென் அடுத்து வந்து ஸ்ட்ரக்சர். இதோடைய ஸ்ட்ரக்சரை பாருங்கள். ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் இருக்குது 2 ஹைட்ரஜன் இருக்குது. 2 ஆக்சிஜனுக்கு இடையில உள்ள பாண்ட் லென்த் வந்து 147.5 பைக்கோமீட்டர். தென் 2 ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில உள்ள பாண்ட் லென்த் ஹைட்ரஜனுக்கு ஆக்சிஜனுக்கு இடையில உள்ள பாண்ட் லென்த் வந்து 94.8 டேஷ். ஓகே, தென்
ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில உள்ள பாண்ட் லென்த் வந்து 95 பைக்கோமீட்டர். அப்போ கேஸஸ் ஸ்பேஸில் இருக்கும்போது அதோடைய பாண்ட் லென்த் எல்லாமே வேரி ஆகும். தென் அதே மாதிரி சாலிட் ஃபேஸில் இருக்கும்போது அதோடைய பாண்ட் லென்த்தை பாருங்கள் 145.8 பைக்கோமீட்டர் தான் ரெண்டு ஆக்சிஜனுக்கு இடையில உள்ள பாண்ட் லென்த். தென் ரெண்டு ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில உள்ள பாண்ட் லென்த் வந்து 98.8 பைக்கோமீட்டர். தென் ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில உள்ள பாண்ட் ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னா 101.9 டிகிரி. தென் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஹைட்ரஜன் பெராக்சைடோடைய ஸ்ட்ரென்த்தை வந்து ரெண்டு வேல நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஒன் இஸ் பர்சன்டேஜாக அதை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, அனதர் ஒன் இஸ் வால்யூமாக அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. நம்ம பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ 30% சொல்யூஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 100 கிராம் ஆஃப் சொல்யூஷனில் 30 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதான் என்னது 30%. ஓகே. தென் வால்யூமாக ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா 10 வால்யூம் 20 வால்யூம் 30 வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கிராம் பெர் லிட்டரில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் மெஷர்மெண்ட் நம்மளுக்கு தெரியும். அப்படி தானே வால்யூமை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த இப்போ 10 லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து 1 லிட்டர் கிவன் சொல்யூஷனில் வந்து 10 லிட்டர் ஆஃப் ஆக்சிஜனை வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 20 வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கு ஈக்குவல். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த வால்யூமை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஹைட்ரஜன் பெராக்சைடுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. தென் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லிக்விட் ஹைட்ரஜன் ஆஸ் அ ஃபியூயல். நம்ம இப்போ வந்து நம்ம ஃபியூயலோடைய கன்சப்ஷன் அதிகமாகறனால நிறைய தட்டுப்பாடுகள் ஏற்படுது. அப்படி தானே நிறைய நம்ம வந்து ஃபியூயல்ஸ் வந்து இல்லாமல் போகுது. அதனால் இப்போது ரீசெண்டாக என்னது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லிக்விட் ஹைட்ரஜன் ஃபியூயல்ஸை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லிக்விட் ஃபார்மில் இருக்கிற ஹைட்ரஜனை வந்து ஃபியூயலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன இந்த லிக்விட் ஹைட்ரஜன் ஃபியூயல்னால என்னென்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஹைட்ரஜன் வந்து லைட் வெயிட் கேஸ், அதனால் இது வந்து லோ மாஸாக இருக்கிறது இதோடைய ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ். தென் இது வந்து ஈஸியாக கம்பஸ்டபிள் ஆகும். ஆனால் கம்பஸ்டபிள் ஆனாலும் நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் தான் ஃபார்ம் பண்ணும் வாட்டரை தான் ஃபார்ம் பண்ணும். அதனால் இங்கே கிடைக்க போகிற எனர்ஜி வந்து ஹையராக இருக்கும். தென் நம்மளுக்கு எலிமினேட் ஆக போகிறது வாட்டர் மாலிகுல் தான். அதனால் எந்தவித என்விரான்மெண்ட்டை வந்து என்ன பண்ணாது எதுவுமே பொல்யூட் பண்ணாது. அதனால் இங்கே வந்து நம்மளுக்கு பொல்யூட் ஆகிற கேஸஸ் எதுவுமே இங்கே என்ன செய்ய போகிறது இல்லை ப்ரொடியூஸ் ஆக போகிறது இல்லை. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 4th பாயிண்ட் அது என்னது ப்ரொடியூஸ் ஆகிற நோ ஹார்ம்ஃபுல் கேஸஸ் எதுவுமே இங்கே என்ன செய்யாது ப்ரொடியூஸ் ஆகாது. நோ ஹார்ம்ஃபுல் பொல்யூட்டன்ட் ஆர் ஃபார்ம்ட் இன் திஸ் ரியாக்ஷன். என்னென்ன ஹார்ம்ஃபுல் பொல்யூட்டன்ட்லாம் இங்கே ப்ரொடியூஸ் ஆகாது அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு இது எதுவுமே என்ன செய்யாது ப்ரொடியூஸ் ஆகும். தென் இது வந்து என்ன ஃபார்மில் வந்து இந்த லிக்விட் ஹைட்ரஜன் வந்து மோஸ்ட்லி அபேண்டண்டாக ப்ரெசண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா வாட்டர் ஃபார்மில் தான் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கு ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. தென் இதை வந்து நம்ம ஈஸியாக சேஃபாக என்ன பண்ணலாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும், ஈஸிலி அவைலபிளாகவும் இருக்குது. அதனால தான் இப்போ நியூவாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹைட்ரஜன் ஃபியூயல்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. இந்த ஹைட்ரஜன் ஃபியூயலோடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கிரேட்டர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை வந்து நம்மளுக்கு இது வந்து ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ணும். தென் இதில் வந்து நம்ம என்ன சொன்னோம் ஆல்ரெடி நோ ஹார்ம்ஃபுல் கேஸஸ் ஆர் எலிமினேட்டிங் ஃப்ரம் திஸ் ஹைட்ரஜன் ஃபியூயல். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் நிறைய அமௌண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணாலும் என்விரான்மெண்டலுக்கு எந்த வித பாதிப்புமே கிடையாது. தென் அடுத்து வந்து இதை வந்து நம்ம கம்பஷன் என்ஜின்ஸில் வந்து ஹைட்ரஜனை வந்து ஃபியூயலாக நம்ம என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். இதோடைய காஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். தென் கேட்டலிட்டிக் ரியாக்ஷன்லேயும் ஹைட்ரஜனை வந்து ஃபியூயலாக என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அதோடைய எஃபிஷியன்சி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 70 to 85% அதோடைய எஃபிஷியன்சி இருக்குது. தென் இங்கே வந்து உங்களுக்கு தெரியறதுக்காண்டி ஒரு நாலேஜ் உங்களுடைய நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி
ஆர்த்தோ அண்ட் பேரா ஹைட்ரஜன் அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்த்தோ அண்ட் பேரா ஹைட்ரஜனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அந்த ஆர்த்தோ அண்ட் பேரா ஹைட்ரஜனில் உள்ள நியூக்ளியேயில் உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து பேரலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது, சேம் டைரக்ஷனில் எலக்ட்ரான் ப்ரெசண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆர்த்தோ. தென் ரெண்டுமே ஆன்டி பேரலாக இருந்துச்சு அப்படின்னா அது என்னது, பேரா. அதுதான் அது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். தென் நம்ம 75% நம்மளுக்கு என்ன ஃபார்மில் தான் நம்ம வாட்டர் மாலிகுல் இருக்கும் அப்படின்னா, ஹைட்ரஜன் டைஹைட்ரஜன் இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆர்த்தோ டைஹைட்ரஜன் தான் மோஸ்ட்லி 75% இருக்கும். 25% தான் என்ன ஹைட்ரஜன் இருக்கும், பேரா ஹைட்ரஜன் வந்து நம்மளுக்கு ப்ரெசண்ட் ஆகிருக்கும். தென் இங்கே வந்து 75% தான் நம்மளுக்கு என்ன இருக்குன்னு சொன்னோம், ஆர்த்தோ வந்து இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி இதோடைய தெர்மல் கண்டக்டிவிட்டியை பார்க்கும்போது எதோடைய தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து கிரேட்டராக இருக்கும் அப்படின்னா, பேரா டைஹைட்ரஜனுடைய தெர்மல் கண்டக்டிவிட்டி தான் கிரேட்டராக இருக்கும். தென் ஆர்த்தோ ஹைட்ரஜனுடைய தெர்மல் கண்டக்டிவிட்டி கம்மியாக தான் இருக்கும். தென் இதோடைய மெல்டிங் பாயிண்ட், பேரா டைஹைட்ரஜனுடைய மெல்டிங் பாயிண்ட் 0.15 கெல்வின். இது வந்து ஆர்டினரி டைஹைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே லோயர் தான். சரியா? அப்போ ஆர்த்தோ அப்படிங்கிறது ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் ஸ்பின் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லணும், ஆர்த்தோ அப்படின்னு சொல்லணும். ரெண்டு ஸ்பின்னுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் ஹைட்ரஜனில் ப்ரெசண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது, பேரா ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜன் எக்கானமி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோமா லிக்விட் ஹைட்ரஜன். லிக்விட் ஹைட்ரஜனை ஃபியூயலாக யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம எக்கனாமிக்கலாக நிறையா பணத்தை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதான் இதோடைய மீனிங். அப்போ இந்த பெட்ரோல் கோல் இதுக்கு பதிலாக நம்ம இப்போ நியூ சோர்ஸாக என்ன யூஸ் பண்ணுறோம், ஹைட்ரஜன் ஃபியூயலை யூஸ் பண்ணுறோம். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹைட்ரஜன் எக்கானமி. அந்த ஹைட்ரஜன் எக்கானமி படி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நிறைய அமௌண்ட் ஆஃப் பணத்தை வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் வந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து நம்மளுக்கு என்ன செய்யுது, ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, இங்கே வந்து ஒவ்வொரு டைஹைட்ரஜன் கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது எவ்வளவு எனர்ஜி கிடைக்குது, தென் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும்போது எவ்வளவு எனர்ஜி கிடைக்குது, அது எல்லாத்தையுமே எல்பிஜி கேஸ், ஆக்டேன் அண்டு CH4 மீத்தேன் கேஸ் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், பெர் மோலுக்கு வந்து எவ்வளவு எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. அதனால் ரீசெண்டாக நம்ம எதை யூஸ் பண்ணுறது வந்து சேஃப் அப்படிங்காங்க அப்படின்னா ஹைட்ரஜன் ஃபியூயலை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.